ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு சரசுவை அடிசல். வாங்க இன்றைக்கி சவுத் இண்டியன் ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு சின்ன வெங்காயம் ஒழிச்சு எடுத்துக்கிட்டேன், இஞ்சி பூண்டு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் 50 ml நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஹோல் மசாலா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். ஒரு 4 சின்ன வெங்காயம் தாளிக்க, கருவேப்பிலை கொஞ்சம் தாளிக்க. சின்ன வெங்காயம் 100 கிராம் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். 3 தக்காளியை நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து ஹோல் கரம் மசாலாவை வந்து நம்ம போட்டுடலாம், ஹோல் ஸ்பைசஸை. அது வந்து பொரிஞ்சு வந்ததும் நம்ம வந்து சின்ன வெங்காயம் 4 எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இது போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சின்ன வெங்காய பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதும் அடிப்பிடிக்கும், நம்ம வந்து அதை அடிப்பிடிக்காமல் நல்லா வதக்கி பச்சை வாசனை போகிற வரைக்கும் எடுத்துக்கணும். நம்ம பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிட்டுருக்கு, நல்லா பச்சை வாசனை போகணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம மூடி போட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும், இல்லைன்னா அது வந்து அந்த தக்காளி டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டாமினேட் பண்ணிடும். அதனால் நல்லா தக்காளி வதங்கி வரணும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் துருவி. 1 டேபிள் ஸ்பூன் இது சோம்பு எடுத்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு துளியூண்டு எடுத்துருக்கிறேன் நான். கொஞ்சம் கசகசா, இதையெல்லாம் போட்டு நம்ம நல்லா மைய அரைச்சி தேங்காய் கோகோனட் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தக்காளி எனக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற நாட்டுக்கோழியை இதில் போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் 1.25 கிலோ நாட்டுக்கோழி வந்து இதில் வாஷ் பண்ணி நான் போட்டிருக்கேன். இப்போ கறியை வந்து நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போது அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதுலேயே நான் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு வந்து ஓரளவுக்கு இப்போவே போட்டுட்டோம் அப்படின்னா கறியில் நல்லா அந்த உப்பு காரம் இறங்கி வரும். நான் 1.25 கிலோவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். அது இல்லாமல் தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். பத்தலைன்னா அப்புறமா நம்ம மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் வதங்க விட்டுக்கணும். அது வதங்கினதும் இன்றைக்கி நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். 1.25 கிலோ கறிக்கு 6 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் எடுத்துருக்கிறேன். ஸோ அது ரெண்டையும் போட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா பரடுற கலக்கிற அளவுக்கு நம்ம வந்து இது நல்லா கலந்து எடுத்துக்கணும். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றி இதுக்கு மசாலாவும் கறியும் நல்லா கலந்து வர்ற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு நம்ம நல்லா வதங்க விடணும். அந்த கறியில் வந்து அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும், மசாலாலாம் வந்து கறியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வர்றதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம இப்போ நல்லா வதக்காமல் குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கறியோட வாசனை, அந்த பச்சை தன்மை வந்து என்ன தான் கறி வெந்திருக்குன்னு பார்த்தாலுமே நம்ம சாப்பிடும்போது அந்த பச்சை தன்மை நம்மளுக்கு அது அப்படியே அந்த ரா ஃப்ளஷ் ஸ்மெல் வரும் நம்மளுக்கு. அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எண்ணெய் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. நல்லா வதக்கி இந்த மாதிரி மசாலா வந்து கறியோடு ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஒரு 2 டம்ளர் தண்ணி, இல்லைன்னா 3 டம்ளர், இந்த கறிக்கு நம்ம தேவையான அளவு கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு நம்ம ஒரு 4 விசில் வேக விட்டு எடுத்துக்கலாம்.
விசில் வந்து அந்தந்த ஏரியாவில் மீட்டோ சிக்கனோ நமக்கு வந்து எந்த அளவுக்கு டெண்டராக கிடைக்குதோ அதை பொறுத்து விசில் அளவு மாறும். ஸோ நான் இன்றைக்கி 4 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போது சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். எனக்கு கிரேவி நிறையா வேணும் அப்படின்றனால இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நான் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு தண்ணி அளவு உப்பு காரம் எல்லாம் இப்போ பத்தலைன்னா உங்களுக்கு நீங்கள் போட்டு இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி அளவெல்லாம் போட்டுட்டு இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலை கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா ஒரு கொதி நல்லா விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுங்க. இதை வந்து நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம், சப்பாத்திக்கு, ஈவன் பரோட்டாக்குமே தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். மறுபடியும் உங்களை அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுன்றதையும் எனக்கு சஜஷன்ஸாக ஃபீட்பேக்கில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பரோட்டா பண்ணியிருக்கிறேன். பரோட்டா பண்ணி நாட்டுக்கோழி குழம்புல சாப்பிட போகிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும்.